புனித கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நினைவு. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 46 தொடக்கம் 50. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டுமென்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயுமாவார் என்றார். சிந்தனை. இன்று புனித கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகின்றோம். புனித கன்னி மரியாவை பற்றி திருவிவிலியத்தின் நற்செய்தி நூல்களோ அல்லது திருவிவிலியத்தின் ஏனைய நூல்களோ எமக்கு தருவது மிகவும் சொற்பமே. ஆனால் திருவிவிலியத்துக்கு புறம்பான புனித யாக்கோபுவின் நற்செய்தி மரியாவை பற்றி விரிவாக எமக்கு நிறையவே தருகின்றது. அவரது அமல உற்பவம், அவரது பிறப்பு, அவரை கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது, அங்கே அவர் வாழ்ந்த செப வாழ்வு, வானதூதர்கள் அங்கே அவருக்கு செய்த பணிவிடைகள் என்பன தரப்படுகின்றன. மேலும் மரியா யோசேப்புக்கு இடையிலான திருமண ஆயத்தங்கள், இயேசுவின் பிறப்பு, அதையொட்டிய நிகழ்வுகளும் அங்கு தரப்படுகின்றன. மரியா பிறந்த காலத்தில் பிள்ளைகள் கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதும், அங்கே அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுவதும், ஆலய பணிகள் செய்வதும் பொதுவான ஒன்றாகவே இருந்து வந்தது. அவர்கள் கோயிலிலே குருக்களுக்கு பணி செய்தும் அன்பு பணிகளை செய்தும் வந்தனர். ஆண் தலைப்பேர்கள் பிறந்து 8ஆம் நாள் கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு கடவுளுக்கு அர்ப்பணமாக்கப்பட்டு வந்தார்கள். ஆயினும் சில வேளைகளில் பெண்களும் கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். கோயில் பணிகளை செய்வதையே நோக்கமாக கொண்டு இவர்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திரு அவையின் மறை வல்லுனரான புனித அல்போன்ஸ் லிகோரியார் மரியாவை பற்றி விலாவாரியாக எழுதி தந்திருக்கின்றார். அவருடைய எழுத்துக்களிலே மரியா கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை எழுதியிருக்கின்றார். அவரது அந்த எழுத்துக்கள் புனித யாக்கோபுவின் நற்செய்தியில் கூறப்பட்ட மரியாவை ஒப்பு கொடுத்த நிகழ்வுகளோடு ஒத்துப்போவதை காண முடிகின்றது. மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா கீழைத்தேச பைசன்டைன் வழிபாட்டில் 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகின்றது. 9ஆம் நூற்றாண்டளவில் கத்தோலிக்க திரு அவையின் துறவற மடங்களிலே இந்த திருவிழா அனுசரிக்கப்பட்டு வந்தது. பின்பு 15ஆம் நூற்றாண்டிலே உலகளாவிய கத்தோலிக்க வழிபாட்டு நாட்காட்டியில் இந்த விழாவானது இணைக்கப்பட்டது. இன்று நாங்கள் இந்த விழாவை நினைவு கூறும் போது சிறுவ பராயத்திலே அவர் வாழ்ந்த ஆழமான செப வாழ்வையும் தியான வாழ்வையும், அவருடைய வாழ்வு முழுவதும் அது தொடர்ந்திருந்ததையும் நாங்கள் வணங்குகின்றோம். அவருடைய வாழ்வு எப்பொழுதும் தொடர்ச்சியாக சிறு பாவ மாசு கூட இல்லாத தூய வாழ்வாகவே அமைந்திருந்ததை இன்று நாங்கள் பக்தியோடு நினைவு கூறுகின்றோம். மரியா தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்வோ அல்லது தேவாலயத்தில் அவர் வாழ்ந்த குழந்தை பராய வாழ்வோ சரியாக எமக்கு தரப்படாவிட்டாலும் கடவுளின் திருவுளத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அதன் ஆன்மீக உண்மையை இன்று நாங்கள்
கனம் பண்ணி வணங்குகின்றோம். மரியாவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறும் நாங்கள் இன்று ஒவ்வொரு குழந்தையும் ஆழமான நம்பிக்கைக்கும் கடவுளின் திருவுளத்துக்கு அர்ப்பணிக்கப்படுவதற்கும் உரிமையும் கடமையும் உள்ளது என்பதை நாங்கள் இன்று தியானிப்போமாக. எம்முடைய பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் போது மரியாவின் இந்த முழுமையான அர்ப்பணத்தை அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தெடுப்பதும் எமது கடமையே என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோமாக. செபம். மிகவும் புனிதமான மரியாவே, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் மன்றாடியருளும். ஆமென்.